ஸோ குட் மார்னிங்ப்பா. இன்னைக்கு கிளாஸில் நம்ம 4th யூனிட் பார்க்க போகிறோம். ஸோ 4th யூனிட்டில் என்னென்ன இருக்குது நம்ம அது அப்படிங்கிறத ஃபஸ்ட் டாபிக் பார்த்துக்கலாம். டைம் சீரீஸ் இருக்குது. ஸோ டைம் சீரீஸ்னால் என்ன, அதில் இருக்கிற டைப்ஸ் என்னது, காம்போனன்ட் ஆஃப் டைம் சீரியஸ், செகுலர் ட்ரெண்டு சைக்குலர் ட்ரெண்டு அண்ட் சீசனல் வேரியேஷன், சைக்ளிக் வேரியேஷன், இர்ரெகுலர் வேரியேஷன் அண்ட் மெஷர்மெண்ட் இருக்குது. மெஷர்மெண்ட் ஆஃப் ட்ரெண்டு, கிராஃபிக்கல் மெத்தட், செமி ஆவரேஜ் மெத்தட் அண்ட் மெத்தட் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர், ரேஷியோஸ் ஆஃப் மூவிங் ஆவரேஜ் மெத்தடு. ஸோ இதுதான் இங்கே இருக்கிற டாபிக் தான் நம்ம 4th யூனிட்டில் பார்க்க போகிறது. ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைம் சீரீஸ். ஸோ வாட் இஸ் த டைம் சீரீஸ்? டைம் சீரீஸ் இஸ் எ time series consists of a statistical data which are collected, recorded as observation or successive increments. அதாவது என்னென்னா டைம் சீரீஸ்னால் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி அதோட சக்ஸஸிவ் இன்க்ரிமெண்ட்டு சொல்கிறது தான் டைம் சீரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ டைம் சீரீஸ் இஸ் ஏ செட் ஆஃப் அப்சர்வேஷன் டேக்கன் ஏ ஸ்பெசிஃபிக் டைம். அதாவது டைம் சீரீஸுங்கிறது ஒரு செட் ஆஃப் அப்சர்வேஷனை எடுத்துட்டு அதுலேருந்து ஸ்பெசிஃபிக் டைமு யூஸ்வலி அஸ் ஈக்குவல் இன்டர்வல்ஸ், அதாவது அதோட ஸ்பெசிஃபிக் டைமை ஈக்குவல்ஸ் அந்த இன்டர்வல்ஸை வச்சு ஈக்குவல் பண்ணுறது தான்ப்பா டைம் சீரியஸ். மேத்தமெட்டிக்கல் டைம் சீரீஸ் இஸ் டிஃபைன்டு பை எ வேல்யூ. இந்த மேத்தமெட்டிக்கல் டைம் சீரியஸை மேத்தமெட்டிக்கலில் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறாங்கன்னா y1 y2 எக்ஸெட்ரா yn ஆஃப் ஏ வேரியபிள் y. இது எந்த டேர்மில் இருக்குன்னா t1 t2 எக்ஸெட்ரா tn, அது அந்த டைமை பொறுத்து இருக்குது. ஸோ சிம்பாலிக்கலி நம்ம இதை எப்படி சொல்லலாம்னா f of t அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். y is a functions of time. இதுதான் வந்து தட் இஸ் இந்த ஒய்ங்கிறது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஏ டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதான்ப்பா டைம் சீரீஸ். அடுத்தது சிக்னிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த டைம் சீரீஸ் அனாலிசிஸ். அதாவது சிக்னிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா என்ன? டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபாஸ்ட் பிஹேவியர் ஆஃப் டேட்டா அண்ட் டு த ஃபோர்காஸ்ட் ஃபியூச்சர் பிஹேவியர்ஸ். அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதோடைய டேட்டாஸோட பிஹேவியரை, அதுக்கப்புறம் ஃபோர்காஸ்ட் ஃபியூச்சர் பிஹேவியரை நம்ம டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறோம். செகண்ட் ஒன் to compare the actual ப்ரிஃபரன்ஸ் வித் எக்ஸ்பெக்டட். அதாவது கம்பேர் பண்ணணும் எது கூடனா ஆக்சுவல் ப்ரிஃபரன்ஸோட நம்ம அதோட எதிர்பார்க்கணும். அதுலேருந்து நம்ம என்னென்னா ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ணி அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ பிளானிங் ஃபியூச்சர்ஸ். தேர்ட் ஒன் பிளானிங் ஃபியூச்சர் அப்டைன், அதாவது ஆப்ரேஷன். இதுனா அடுத்து அந்த ஃபியூச்சர், அதாவது பிளானிங் ஃபியூச்சரை நம்ம என்ன பண்ணணும், ஆப்ரேட் பண்ணணும். ஃபோர்த் ஒன் எவாலுவேட் கரண்ட் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ப்ரிஃபரன்ஸ் டு அசர்டைன் கேசஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். அதாவது அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா கரண்ட் அக்காம்ப்ளிஷ்டை வச்சு இப்போ அதோட பெர்ஃபார்மன்ஸோட புவர் பெர்ஃபார்மன்ஸை நம்ம சர்டைன் பண்ணுறோம். ஓகேங்களா? அண்ட் ஃபிஃப்த் ஒன் யூஸ்ஃபுல் பிளானிங் அட்மினிஸ்ட்ரேஷன் பிஸ்னஸ் சோஷியல் சயின்ஸ் அண்ட் அதர் ஏரியா ஆஃப் ஹியூமன் நாலேஜ். அதாவது இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இந்த சிக்னிஃபிகேஷன்ஸ் ஆஃப் டைம் சீரீஸ் எது அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுறதுக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வகிக்கிறதுக்கும் பிஸ்னஸில் அண்ட் சோஷியல் சயின்ஸில் அண்ட் அதர் ஏரியாஸ் ஆஃப் ஹியூமன் நாலேஜில் நம்ம இதெல்லாம் யூஸ் ஆகுதுப்பா. தென் காம்போனன்ட் ஆஃப் டைம் சீரீஸ். ஃபஸ்ட்டு டைம் சீரீஸ் பார்த்தாச்சு. ஸோ காம்போனன்ட் ஆஃப் டைம் சீரீஸ்னால் என்னென்னு பார்ப்போம். முதல்ல செக்யூலர் வேரியேஷன், அதை நம்ம டீன்னு நம்ம டினோட் பண்ணிக்கிறோம். சீசனல் வேரியேஷன் அதை எஸ்ன்னு டினோட் பண்ணிக்கிறோம். சைக்ளிக் வேரியேஷன் அதை சீன்னு டினோட் பண்ணிக்கிறோம். இர்ரெகுலர் வேரியேஷன் அதை ஐன்னு டினோட் பண்ணிக்கிறோம். ஸோ காம்போனன்ட் ஆஃப் டைம் சீரீஸ் வந்து 4 டைப்ஸ் இருக்குது. செக்யூலர் வேரியேஷன், சீசனல் வேரியேஷன், சைக்ளிக் வேரியேஷன் அண்ட் இர்ரெகுலர் வேரியேஷன். ஃபர்ஸ்ட் செக்யூலர் ட்ரெண்ட் அப்படின்னா என்ன, அதாவது செக்யூலர் வேரியேஷன் அதாவது டி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். த ரெஃபர் டு லாங் டேர்ம்ஸ் வேரியேஷன் வேர் த வேரியபிள் டென்ஸ் டு இன்க்ரீஸ் அட் டிக்ரீஸ் ஆர்டர் ஆஃப் லாங் பீரியட் டைம். அது லாங் பீரியட் டைமில் டிக்ரீஸ், அதாவது வேரியேஷனோட டிக்ரீஸையும் அந்த வேரியபிளோட அதை இன்க்ரீஸ் பண்ணுறதும் டிக்ரீஸ் பண்ணுறதோட டைம் வேரியேஷனை தான் நம்ம செக்யூலர் வேரியேஷன் சொல்கிறோம். ஸோ அது என்னென்னா ரைசிங் ட்ரெண்ட் பார்த்தா 2 இருக்குது. அதாவது கிராஜுவல் இன்க்ரீஸ் பண்ணுறதும் அடுத்தது டிக்ளைனிங் ட்ரெண்ட் 2 இருக்குது. அது என்னென்னா டிக்ரீஸ் பண்ணுறதும். ஸோ இதுதான் வந்து செக்யூலர் ட்ரெண்டு. அண்ட் செகண்ட் சீசனல் ட்ரெண்டுனா எஸ்ன்னு நம்ம டினோட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படின்னா என்ன, சீசனல் ட்ரெண்டுனா என்னென்னு பார்க்கலாம். ஷார்ட் டைம் பீரியாடிக் மொமெண்ட்ஸ் அண்ட் ரெகுலர் இன் நேச்சர் இன்வால்வ்ஸ் பேட்டர்ன் ஆஃப் சேஞ்ச் வித்தின் இயர் தட் ட்ரெண்ட் டு பி ரிப்பீட் ஃப்ரம் இயர் டு இயர். அதாவது இன்வால்வ் ஆகிறது, அதாவது பேட்டர்ன் வந்து இயர் டு இயர் இன்வால்வ் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா இதை தான் நம்ம சீசனல், அதாவது ஒவ்வொரு சீசனல் ட்ரெண்டுன்னு சொல்கிறோம். ஸோ அந்த வேரியேஷனுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா வேரியிங் சீசன், அதாவது சீசன் வந்து வேரி ஆகிறது, சேஞ்ச் ஆகிறது. வெதர் கண்டிஷனல், ஸோ தான் சொல்லுவோம் இல்லைங்களா, வெதர் கண்டிஷனல்லாம் நம்ம வெதரோட லெவலில், அதாவது கண்டிஷன் எவ்வளோ எந்த டிகிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான். சேஞ்சிங் சோஷியல் கஸ்டம்ஸ், அதாவது சோஷியல்
கஸ்டம்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும் இல்லைங்களா, அதையும் நம்ம சீசனல் ட்ரெண்டில் சொல்கிறோம். அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள், எஃபெக்ட் ஆஃப் ஃபெஸ்டிவல். அதாவது ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குதுன்னா அதோட எஃபெக்ட் என்ன, அதுதான் அது. ஆன் த ரோல் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு. அதாவது ஒரு ஃபெஸ்டிவலுக்கு எஃபெக்ட் த ஃபெஸ்டிவல் ஆன் த ரோல் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோட ஃபர்ஸ்ட் ஒன் சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன். இதுவும் சொல்லலாம். சீசனல் ட்ரெண்ட்னா அக்ரிகல்ச்சர், அதாவது நம்ம விவசாயம் பண்ணுறோம் இல்லைங்களா, அதோட ப்ரொடக்ஷனுக்கு. அடுத்தது சேல் ஆஃப் ட்ரிங்க்ஸ் டியூரிங் சம்மர்ஸ். அதாவது அந்த சம்மர் டைமில் எந்த அளவுக்கு ட்ரிங்க்ஸ் வந்து சேல் ஆகுது அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ எஃபெக்ட் ஃபஸ்ட் ஒன் சொன்னோம், எஃபெக்ட் ஆஃப் ஃபெஸ்டிவல் ஆஃப் ரோல் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னா, அதாவது ஃபெஸ்டிவல் டைமில் எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரும் எந்த அளவுக்கு அது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம ஃபஸ்ட் ஒனில் சொல்கிறோம். செகண்ட் ஒன் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன்னா, நம்ம விவசாயம் பண்ணும்போது அதோட ப்ரொடக்ஷன் நமக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் சேல் ஆஃப் ட்ரிங்க்ஸ் டியூரிங் சம்மர். அப்படின்னா சம்மர் அக்கேஷனில், அதாவது சம்மர் டைமில் எந்த அளவுக்கு ட்ரிங்க்ஸ் வந்து சேல் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோர்த் ஒன் சேல் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மெட்டீரியல் கோயிங் டவுன் டியூரிங் த ரெய்னி சீசன். அதாவது சேல் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா அந்த ரெய்னி டைமிங்கில் எந்த அளவுக்கு சேல் ஆகுது, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் எந்த அளவுக்கு டவுன் ஆகுது. தட் மீன் என்ன சொல்லலாம்னா, கன்ஸ்ட்ரக்ஷன்னா அந்த பில்டிங் கட்டுறோம் இல்லைங்களா, ஸோ அந்த பில்டிங் கட்டுறது வந்து அந்த ரெய்னி சீசனில் வந்து நம்ம பில்டிங் கட்ட முடியாது. ஸோ பில்டிங் கட்டினா தான் நம்ம அதுக்கான வேண்டிய சிமெண்ட்டாக இருக்கட்டும், அது எல்லாமே நம்ம வாங்குவோம். ஸோ அது அப்போ அந்த ரெய்னி சீசனில் வீடு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் எதுவுமே நடக்கலைன்னா, ஸோ அதை பேஸ் பண்ண எல்லா ஷாப்பும் டவுன் ஆகிடும். ஸோ அதை தான்ப்பா இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து cyclic variation, periodic movement in the time series around the trend line, do not any regular pattern, more in somewhat அப்டைரக்டபிள் நேம். அதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்னா, அது பூம், ப்ராப்பர்ட்டி அண்ட் சக்சஷன், டிப்ரெஷன், ரெக்கவரி. இது எல்லாமே என்னென்னா சைக்ளிக் வேரியேஷனில் நடக்கும். த சைக்ளிக் வேரியேஷன் வில் டேக் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் சைன் டிபெண்ட் ஆன் வெதர் தே ஆர் அபவ் த பிலோ ஆஃப் த ட்ரெண்டு. என்னென்னா சைக்ளிக் வேரியேஷன் வந்து ஒன்று பாசிட்டிவ் ஆகலாம், நெகட்டிவ் ஆகலாம். அது ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த வேல்யூ ஆஃப் சைக்ளிக் வேரியேஷன் டிசைன் ரிப்பீட்டிவ் கேன்சல் த நெகட்டிவ் வேரியேஷன் டியூரிங் டவுன் த சைன் ஆஃப் த வேல்யூ எஃபெக்ட் ஓவர் த பீரியட் ஆஃப் த சைக்கிள் வில் பி 0. இதுதான்ப்பா சைக்ளிக் வேரியேஷன்.